ஹலோ, வக்கீல் வெங்கடேசன் சார் வீடா? ஆமாங்க. நான் மத்தியானத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவரை பிடிக்கவே முடியல. ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்கேன். கவிதா, ஏய் சும்மா இருங்க. எங்க அப்பா தான் ஏதோ அவசரப்படுறாருன்னா நீங்களும் அவசரப்பட்டு இப்படி வக்கீலுக்கு ஃபோன் பண்ணா எப்படி? உங்க பிள்ளைங்க தலையில நீங்களே மண்ணள்ளி போட்டு போறீங்களா? சும்மா உளறாத. இது மாமாவுடைய விருப்பம். ஆமாமா, விருப்பம். அவரு தலைகால் புரியாம ஆடுறாருன்னா நீங்களும் கூட சேர்ந்து ஆடுறீங்களா எப்படி? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசினா என்ன அர்த்தம்? மாமா சுசி மேலேயும் ராஜா மேலேயும் சொத்தை எழுதி வச்சாச்சு. வைதேகி மாமியை கார்டியனா போட்டிருக்காரு. அவங்க இதுக்கு சம்மதிக்கல. அதனாலதான் இந்த விஷயம் பாதியில நிக்குது. கரெக்ட் தான், நின்னு போச்சு. நான் இல்லன்னு சொல்லல. ஆனா திரும்பவும் வைதேகியவே கார்டியனா நியமிச்சாங்கன்னா நம்ம எல்லாம் போய் எங்க போய் நடுத்தரல போய் நிக்கிறதா? ஏய், வைதேகி மாமி வெறும் கார்டியன் தான். சொத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒன்னு கேக்குறேன், நீங்க இந்த வீட்ல இருக்கும்போது வைதேகி எதுக்கு கார்டியனா நியமிக்கணும்? ஏங்க நம்ம குழந்தைங்க எல்லாம் வளர்ந்து பெரிய மனுஷங்க ஆகிறதுக்கு இன்னும் எத்தனையோ வருஷம் இருக்கு. அதுக்குள்ள என்ன வேணா நடக்கலாமே வினய். இதே வைதேகி நாளைக்கு மனசு மாறலாம், பேராசப்பட்டு நம்மளே வீட்டை விட்டு துரத்தலாம். ஏன் நாளைக்கு குழந்தைங்களே கொலை பண்ணாலும் கொலை பண்ணது? ஏய் நிறுத்து. இது வக்கரமான புத்தி. ஏன் ஏன் நடக்காது? பணம் வினய், பணம் யார வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தும். கும்பகோணத்துல இருந்து எவனோ ரத்னசாமி ஒரு போன் பண்ணி தானே மிரட்டினா. உடனே வைதேகி அலறடிச்சிட்டு நம்ம வீட்டு பணம் 1 லட்சத்தை தூக்கி அவங்க கிட்ட கொடுக்கல. ஏன் இதே ரத்னசாமி நாளைக்கு மறுபடியும் போன் பண்ணி மிரட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதே வைதேகி நாளைக்கு நம்ம வீட்டு பணத்தை அள்ளி அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? வினய், நீங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. மாமனாரே மருமகனை நம்பல நாளைக்கு பேச்சு வரும். அதை எப்படி சமாளிப்பீங்க? அது மட்டும் இல்ல, சொக்கலிங்கத்துக்கும் அந்த வைதேகிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த ஆள் இந்த பொம்பளைய வச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் சொத்துக்கெல்லாம் காடினா அந்த பொம்பளைய நியமிச்சுட்டா 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அதை எப்படி சமாளிப்பீங்க? ஒன்னு சொல்றேன் வினய், இந்த உலகம் ஒரு மனுஷனை எடை போடுறது அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத வச்சு இல்ல, அவன் கிட்ட இருக்கிற சொத்து பணத்தை வச்சுதான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த சொத்து மேல எனக்கு ஆசை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல வினய், எனக்கு இதுல இருந்து ஒரு காசு கூட வேண்டாம். எனக்கு என் குழந்தைங்களோட உயிர் முக்கியம். என் புருஷனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது என் கடமை இல்லையா? அதனாலதான் சொல்றேன், அவசரப்பட்டு இப்ப எதுவும் போன் பண்ண வேண்டாம். அப்பாவுக்கு குணமாகட்டும், அதுக்கப்புறம் அவரு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கட்டுமே. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வினய், நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு நாமளே எம்மன் ஆயிட வேண்டாம் வினய், ப்ளீஸ். நீ லாஜிக்கா பேசி இப்பதான் நான் உன்னை பாக்குறேன். சரி, நான் வக்கீல் கிட்ட போகல, மாமா கிட்ட பேசி பாக்குறேன். ஐயோடாப்பா சாமி, இது கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள என் தொண்டை தண்ணியே வத்திடும் போல் இருக்கு. இந்த கவிதா யாரு? எவன் அப்ப வீட்டு சொத்தை எவ திங்கிறது? இந்த சொத்தை வைதேகி அனுபவிக்க விட மாட்டேன். கொன்னுடுவேன். தேவைப்பட்டா சொக்கலிங்கத்தையும் சேர்த்து. காதுல விழுந்ததா? ஓகே பண்ணு. ஏமா கவிதா, போன் அடிக்கிறது கொஞ்சம் எடுக்கப்படாதா? எந்த போன் எடுக்கணும் எந்த போன் எடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். போய் எடு. ஹலோ ஹலோ, நான் லாயர் வெங்கடேசன் பேசுறேன். மிஸ்டர் வினய் இருக்காருங்களா? எனக்கு 4-5 தடவை ஃபோன் பண்ண தான் சொன்னாங்க. சரி, ஒரு நிமிஷம். கவிதா, வக்கீல் ஃபோன் பண்றாருமா. சொக்கலிங்க அண்ணா வர சொன்னாரே. என்கிட்ட கொடு. ஹலோ, நான் கவிதா பேசுறேன் சார். மிஸ்டர் வினய் எனக்கு ஃபோன் பண்ணாராமே. ஆமா, இல்ல ஆக்சுவல் ஆமா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, வந்து பார்க்க சொன்னார். உடனே வாங்க. ஓகேமா. ஹலோ, போன் வந்ததுல குடுத்துட்டு உள்ள போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? இங்க என்ன வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க? இல்லம்மா, சொக்கலிங்க அண்ணா வக்கீல் வர சொன்னார். அத நீ சொல்ல மறந்துட்டேன்னா எடுத்து கொடுக்கலாம்னு. இந்த எடுத்து கொடுக்கறது போட்டு கொடுக்கறது இதெல்லாம் நீங்க நிறுத்தவே மாட்டீங்களா மாமி? போங்க உள்ள போய் வேலையை பாருங்க. நல்லதுக்கே காலம் இல்ல. இந்த வக்கீல வரவிடாம தடுத்துடலாம் நினைச்சேன். இந்த மாமி பக்கத்துலயே நின்னு எம்பாயாலே வந்து தொலைங்கன்னு சொல்ல வச்சிருச்சு. ஐயோ, இந்த வக்கீல் வந்தா உயிர் சொத்துன்னு ஆரம்பிப்பாரு.
அண்ணா ஆ. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? ஒண்ணும் வேணாமா. சரி. ஆமா, வினய் எங்கம்மா? வினய் வெளியில போயிருக்கார் போல இருக்கு. எது கேக்குறேன்? இல்லம்மா, அந்த வக்கீல கூப்பிட சொன்னேன். அந்த விஷயமா? வக்கீல் இப்பதான் போன் பண்ணார். கவிதாவே அவரை வான்னு சொல்லியாச்சு. கவிதாவே வர சொன்னாளா? சுவாமி, சொல்லுங்க. அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு மகேஷ். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மகேஷ் நாமதேயஸ்ய அபபரணி நக்ஷத்ராணாம் மேஷராஸ்ய ஆயுராரோக்யஸ்வர்யம் பிராப்ஸ்ய நமஸ்து. ஓம் தேவே நமஹ, ஓம் துர்காயை நமஹ, ஓம் திரிபுவனேஸ்வரியே. பகவானே, நீ என்ன நல்லபடியா காப்பாத்துவன்ற நம்பிக்கையில தான் ஊரோட ஏச்சியும் பேச்சையும் நான் தாங்கிட்டு இருக்கேன். மகேஷ் சீக்கிரம் மும்பைல இருந்து வந்துடணும். நாங்க 2 பேரும் சேரணும். எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷஸ்ததேந்திரியாயுஷ் சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்கசுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. காலு ரொம்ப வலிக்குதுமா. சரி, கொஞ்ச நேரம் உட்காரட்டுமா? அப்படி மெதுவா உட்காருமா. மெதுவா. உன் மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டுமா? இந்த அபிஷேக பாலை குடிச்சிட்டு அப்படியே மடியில படுத்துக்க. ஆ. இன்னும் கொஞ்சம் குடிமா. நான் படுத்துக்கிறேம்மா. சரி சரி, படுத்துக்க. பார்த்து வாமா. கொஞ்சம் சீக்கிரம் வா. கோவில் நட சாத்திர போறது. அம்மா, நடக்க முடியலம்மா. கால் ரொம்ப வலிக்கிறது. உட்காந்துக்கோயே. ம். மெதுவா. அப்படிதான் சிரமமா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. நீ என் வயிற்றுல இருக்கிறப்ப அப்படிதான் நடக்கவே சிரமப்படுவேன். ஆனா அந்த சிரமம் கூட சுகமான சுமையாத்தான் இருக்கும். எல்லா பொம்மநாட்டிகளுக்கும் ஆண்டவன் தாயார பாக்கியத்தை கொடுக்கறது இல்லம்மா. ஒரு பொண்ணு தாய்மை அடையும் போதுதான் முழுமை அடைகிறா. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கணும். அம்மா, நான் மடியில படுத்துக்கட்டுமா? வாடா, இது என்ன கேள்வி? ஸ்னேகா, உனக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். நீயும் மகேஷும் காலம் பூரா நன்னா சந்தோஷமா இருக்கணும்.
எங்கடி இருக்க? உனக்கு என் மடியில படுத்துனாதான் தூக்கமே வரும். இப்ப என் தூக்கமும் உன்னோடயே சேர்ந்து போயிடுது. நீயாவது நிம்மதியா தூங்குறியோ இல்லையோ தெரியலையம்மா. இதுக்கெல்லாம் என்னைக்குதான் விடிவு காலம் வரும்? அம்மா, என்னை மன்னிச்சிருமா. உன்னை இவ்வளவு பக்கத்துல பார்த்தோம், என்னால உன்னை அம்மான்னு கூப்பிட முடியல, உன் மடியில படுக்க முடியல. அந்த தகுதியெல்லாம் நான் என்னைக்கும் இழந்துட்டேன். கழுத்துல தாலி இல்லாம வயித்துல ஒரு புள்ளைய சுமந்துட்டு இருக்கேன். நான் பாவிம்மா, பெரிய பாவி. இந்த விஷயம்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னால தாங்கிக்க முடியாதுமா. என்ன மன்னிச்சிடு. என்னது, ஆபீஸ்க்கு போன ரோஜா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டாளா? வா. வாக்கிச்சா, என்ன அவ்வளவு அவசரமா வர? ஸ்னேகா மனசை மாத்திட்டியா? சார், நான் ஸ்னேகா மனசை மாத்தல, அவ தான் என் மனசை மாத்திட்டா. அப்படின்னா சார், மகேஷ்க்கு எப்படியாவது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சார். நம்மளாம் ஒண்ணா சேர்ந்து ஏற்பாடு பண்ணிடலாம் சார். என்னப்பா வளர்ற? மகேஷுக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். இது யார் புதுசா? ஸ்னேகாவோட அண்ணன். ஸ்னேகாவுடைய அண்ணனா? ஸ்னேகாவுக்கு ஏதுப்பா அண்ணன்? ஆமா சார், நான் கூட பிறக்காத அண்ணன். ஸ்னேகா வாழ்க்கைக்கு நியாயம் வேணும். அவ கழுத்துல மகேஷ் கட்டுற தாலி தொங்கணும். அப்படி ஒண்ணு நடந்தா ரோஜா இங்க தூக்குல தூங்கிடுவா, பரவாயில்லையா? எவ கேட்டு கேட்டா எனக்கு என்ன சார்? என் தங்கச்சி ஸ்னேகா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். மகேஷை கூப்பிடுங்க. மகேஷ், வெளியில வா. என்னப்பா, என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா சார், கலாட்டா என்ன, அடிதடி கூட நாங்க அஞ்ச மாட்டோம். மகேஷுக்காக ஸ்னேகா இந்த வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் கூட இருப்பா. போலீஸ்காரங்க வரட்டும், பத்திரிக்கைக்காரங்க வரட்டும், ஊர் பூரா இந்த விஷயம் தெரியட்டும். உங்க புள்ள செஞ்ச அயோக்கியத்தனம் எல்லாருக்கும் தெரியட்டும், அவமானப்படட்டும். நிறுத்தியா? என்னமோ வீரபாண்டிய கட்ட பொம்மன் மாதிரி நீ பாட்டுக்கிட்டு வசனத்தை பேசிட்டு போற. நானும் எந்த கொம்பனை பத்தியும் கவலைப்படல. நான் கவலைப்படுறது என் மருமக ரோஜாவை பத்தி தான். உங்க மகன் செஞ்ச களவாணித்தனத்துக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? என்ன பண்ணுன்ற? இப்போ மகேஷ் என்ன பண்ணுன்ற? அவனை ஆளை வச்சு அடிக்கணும்ன்றியா? அடிச்சுக்கோ. அவனை கத்தியில குத்தணும்ன்றியா? குத்திக்கோ. நீ மகேஷ என்ன பண்ணாலும் அது ஸ்னேகாவை பாதிக்கும். அவனை கெட்டவன் சொன்னதே நம்பாத ஸ்னேகா, அவனை பார்க்க முடியாமலே அவனை வெறித்தனமா காதலிச்சுட்டு இருக்க ஸ்னேகா, நீ அவனை கத்தியில குத்திட்டேன்னு வச்சுக்கோ, சும்மா இருப்பாளா? அதை யோசிச்சு முடிவு பண்ணு. அத நாங்க பாத்துக்கிறோம். மகேஷ் மனசு மாற ஒரு வாரம் டைம் தரோம். இல்லைன்னா நாங்க கொலை செய்யவும் அஞ்ச மாட்டோம். இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தோம். கிச்சா, வா போலாம். கணேஷ், நிஜமாவே சுக்கு காப்பி ரொம்ப பிரமாதமா இருக்குடா. சார், இந்த கடை சுக்கு காப்பிக்கு ரொம்ப ஃபேமஸான கடை சார். நீங்க சுக்கு காப்பின்னு கேட்டீங்க, வண்டியை உடனே நிறுத்திட்டேன். குடி குடி. சார், அங்க யாரு வரான்னு பாருங்க. அயோக்கிய ராஸ்கல், இவன் எதுக்கு இங்க வரான்? தேவையில்லாம. ஏய், கண்ணு தெரியல? அயோக்கிய ராஸ்கல். ஏய், நீ வந்து முதல்ல அதுக்கு நான் என்னடா பண்றது? ஏய், வேணும்னே என் மேல கொட்டிட்டு இப்போ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இதுல திமிரு வேற இல்ல? வேண்டாம் வேண்டாம் மகேஷ். You rascal. யார்கிட்ட மோதி பாக்குற? ஏய், கையேடா சொல்லிட்டேன். சொல்றத கேளா? என்னடா பண்ணுவ ராஸ்கல்? ஏய் மகேஷ், வேண்டாம், சொல்றத கேளு. கையேடு. நான் ஒரு பெரிய மனுஷன். என்னடா பண்ண நீ? சாரோட சட்டத்தில் கையடியா?
ஏண்டா கிருஷ்ணா, என்கிட்ட இத்தனை நாள் நீ உதவாங்கினது போறாதா? இன்னும் வேணுமா? என்கிட்ட உதவாங்கினது பத்தாதுன்னு ஸ்னேகா கிட்ட போய் திட்டு வாங்கி கேவலப்பட்டு வந்து நிக்கிற. எல்லா விஷயத்தையும் எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு. அம்மா கேக்குறேன், உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரண மான ரோசம் எதுவுமே கிடையாதா? ஏய், ஸ்னேகாவை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த யோகியத்தையும் இல்லடா. ராஸ்கல், அவளை ஏமாத்தி கர்ப்பமாக்கி அவ வயிற்றுல புள்ளைய கொடுத்துருக்கேன். என்னது? ஸ்னேகா கர்ப்பமா இருக்காளா? எவன் சொன்னான்? சீ, செய்யறது செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காத. மிருகத்தனமா அவளை கசக்கி புழிஞ்சு எரிஞ்சிருக்கேன். ஆனா நான் உன்ன மாதிரி மிருகம் இல்ல, மனுஷன். அதனால தான் ஸ்னேகா கிட்ட மனுஷ தன்மையா நடந்துக்க முயற்சி பண்ண. கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஏய், இன்னொரு முறை அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பன்னு சொன்ன ஒத்தப்படுவேன். அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அயோக்கிய ராஸ்கல், திருட்டுத்தனமா வீடு எடுத்து அவளோட குடும்பம் நடத்திருக்க. இப்ப அவ கர்ப்பத்துக்கு நீ காரணம் இல்லைன்னா வேற யாருடா? அவ என்ன குந்தி தேவியா? வாயு பகவானி சூரிய பகவானி வேண்டிட்டு செயற்கையா கர்ப்பம் தரிக்க. ஏன் அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ கூட அப்பனா இருக்கலாம் இல்லையா? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன் ராஸ்கல். நான் எப்படிடா காரணமா இருக்க முடியும்? ஏன் முடியாது? நீ ஸ்னேகா கூட ரூம் எடுத்து மதுரையில லாட்ஜ்ல ஒரு ராத்திரி முழுக்க தங்கல? சீ, அது சங்கீத கச்சேரிடா. அனர்த்தமா பேசாத, உன் நாக்கு அழுகிடும். ஏய், தாம்பத்தியமும் ஒரு சங்கீதம் தான். மதுரையில நீ என்ன கச்சேரி பண்ணேன்னு எவனுக்கு தெரியும்? அவளை பக்கவாத்தியமா நினைச்சு நல்லா வாசிச்சு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் ராஸ்கல்! ஏய், ஓடா. டேய் மகேஷ், ஓ சாபு ஸ்னேகா கையால் தாண்டா. காத்து அடிச்சா குப்பையெல்லாம் கோவில் கோபுரத்து மேல போய் ஒட்டிக்கும். ஆனா அதே காத்து கோயிலா மாறினா உன்ன மாதிரி குப்பையெல்லாம் கண்ணா பின்னான்னு சிதறி விடுடா. டேய், உன்னோட சுயரூபம் தெரிய வரும்போது ஸ்னேகா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். நிறுத்து. நான் ஸ்னேகாவை கை விட்டுட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவகிட்ட ஓடி போய் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு காலில் விழுந்து கெஞ்சி பார்த்த. நீ ரெண்டாம் பட்சமா இருக்க கூட லாக் இல்லைன்னு உன்னை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில தள்ளி விட்டுட்டா. இது உனக்கு கிடைச்ச சரியான செருப்படி. இந்த லட்சணத்துல நீ எனக்கு சாபம் விடுற. போ, மறுபடியும் ஓடி போய் ஸ்னேகா காலில் விழுந்து அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சி கதறிப்பாரு. ஏன்னா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அப்பன் நீயா கூட இருக்கலாம். அப்படியே இல்லன்னு வைய, அந்த கருவுக்கு அப்பன் யாருன்னு நீயே தேடி கண்டுபிடி. அவ வயிற்றுல வளர்ற கரு ஒரு நாடோடி பாட்டா கூட இருக்கலாம். நாடோடி பாட்டுனா என்னன்னு உனக்கு தெரியும்ல? அது எங்க இருந்து வந்துச்சுன்ற ரிஷி மூலம் நதி மூலம் யாருக்குமே தெரியாது. நீதான் யார் பாட்டை வேணாலும் உன் சொந்த பாட்டை நினைச்சு பாடுவியே. நீ தாராளமா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நான் வேணா உன் கல்யாணத்துக்கு முதல்ல வந்து நின்னு அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போறேன். டேய், எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறான் ஸ்னேகா ஒண்ணு. இவ்வளவு போய் கடவுள் நினைச்சிட்டு கையை எடுத்து கும்பிடுறியே. உன் கண்ணு நீ என் தங்க ஊசியால குத்திக்கிறிய. எல்லாம் உன் தலையெழுத்து ஸ்னேகா, உன் தலையெழுத்து. போடா கணேஷ். மகேஷ் ஆபீஸ்க்கு வரலையா? சரி சரி, அந்த கிளையண்ட்டை வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் இப்பவே கிளம்பி வரேன். ஏண்டா மகேஷ், ஆபீஸ்க்கு போலியா? இது என்னடா, இது என்ன கரை? ஆஃபீஸ் போகிற வழியில் டீ கடையில் ஒரு சின்ன தகராறு. அந்த கிருஷ்ணா எம்எல்ஏ காஃபியை கொட்டிட்டு பெரிய ரகலை பண்ணிட்டான். அவனை லெஃப்ட் ஹேண்ட் ரைட் பிடிச்சி வாங்கிட்டான். ஆமாப்பா, அன்னைக்கு நீங்களும் கிருஷ்ணாவும் ஸ்னேகா வீட்டுக்கு போயிருந்தப்போ கிருஷ்ணா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்டதா மட்டும்தானே சொன்னீங்க? அவன் வேற என்னமோ சொல்றான். என்ன சொன்னாரு? ஸ்னேகா கர்ப்பமா இருக்கிறதா சொல்றான். அப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அப்பா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு எவ்வளவு கூலா கேக்குறடா ஸ்னேகா கர்ப்பமானு. உனக்கு என்ன நெஞ்ச எழுத்துங்க? ஏண்டா, அன்னைக்கு எவ்வளவு தடவை திரும்ப திரும்ப கேட்டேன் ஸ்னேகா கூட என்ன லெவல்ல நீ பழகிருக்கன்னு. அவ மேல என் விரல் நகம் கூட படலன்னு சத்தியம் பண்ணிய. அவ மேல உன் விரல் நகம் தாண்டா படல. அப்பா, சும்மா திட்டாதீங்கப்பா. ஸ்னேகா கர்ப்பமா இருக்கிறது வேணா உண்மையா இருக்கலாம், ஆனா அதுக்கு நான் தான் காரணம்னு அவளை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க பாப்போம்.
ஏண்டா யோக்கியா யோக்கியா என்னடா அப்பா மாமா என்ன மாமா இது? ஏன் அவர் அடிச்சீங்க? அது வந்து அது சொல்லுங்க மாமா. உங்க தோளுக்கு மேல வளர்ந்திருக்காரு, கல்யாணம் வேற ஆயிடுச்சு, அவர் இப்படி அடிக்கலாமா? அது வந்து அவன் சட்டையை பாருமா, எப்படி காஃபியை கொட்டிட்டு வந்துருக்கான் பாரு. இவன் என்ன இன்னும் குழந்தையா? உனக்கு உடம்பு சரியில்லாட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் துணிமணியை துவைக்கிற. ஏண்டா அவன் மேல உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா இப்படி காஃபியை கொட்டிட்டு வந்திருப்பியா? இப்ப பார், சட்டை வீணா போச்சு, கரையை எப்படிடா போக்குறது? இதுக்காகவா அடிச்சீங்க? ஏமாமா, நீங்க பண்றது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? அவர் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறாருன்னு நினைச்சேன். இப்ப என்ன, அவர் என்ன ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்திருக்காரா? அப்படி பண்ணாருன்னா நீங்க அடிச்சதுல நியாயம் இல்லம்மா. இந்த சட்டை இப்படி வீணா போயிடுச்சம்மா, இனிமே இதுக்கு எந்த யூசேஜும் இல்லையம்மா. இப்படிதாம்மா வாழ்க்கையில சில கரைகள் காலம் பூரா நிக்கும். எந்த செலவு பவுடர் போட்டாலும் போவாதுமா. அப்போ அந்த ஷர்ட்டை தூக்கி போடுங்க, அதுக்காக என் புருஷனை போட்டு அடிப்பீங்களா? போதுமா? கரப்படைஞ்ச சட்டைய தூக்கி எறிய சொல்லி என் பொண்டாட்டியே சொல்லிட்டான். ரோஜா, நானும் அதே தான் சொல்றேன், கரப்படைஞ்ச சட்டைய தூக்கி எறிஞ்சிடலான்னு. ஆனா இவரு அந்த சட்டைய துவைச்சு சுத்தம் பண்ணி நானே வச்சுக்கணும்னு மிரட்டுற. போத நிறுத்துற. மகேஷ், நீங்க சும்மா மாமா கிட்ட வாய் கொடுத்து மாட்டாதீங்க. உள்ள வாங்க. அப்பா, நான் சொன்னது சட்டையை மட்டும் இல்ல, ஸ்னேகாவையும் சேர்த்து. இது கரப்படைஞ்ச சட்டை, எனக்கு இது தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிருங்க. நான் சட்டையை மட்டும் சொல்ல, ஸ்னேகாவையும் சேர்த்துதான் சொல்றேன். மா, வாமா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஏமா, இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி பார்க், பீச், ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணிட்டு இருக்கிறது? வீட்டு அட்ரஸ் கொடுமா. ஏற்கனவே ஓ மூலமா தான் ரோஜா, மணி எல்லாரும் நம்ம வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சாங்க. அது கடைசியில சொக்கலிங்க வரைக்கும் கொண்டு போய் நான் வீட்டை காலி பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு. அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு என் புது அட்ரஸை யாருக்கும் கொடுக்காம இருக்கேன். சொக்கலிங்கம் கதை கந்தல் தான் நினைக்கிறேம்மா. என்னன்னே தெரியல, திடீர்னு ஆள் நெஞ்சு வலி வந்து படுத்துட்டாரு. அநேகமா இந்த தடவை போய் சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணமே நான் தான். நீயா? ஆமா, ஒரு நாள் தற்செயலா சொக்கலிங்க என்ன பார்த்துட்டாருமா. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமா, நான் உயிரோட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, என்னம்மா? அப்ப இனிமே அந்த வீட்டுல ஏங்கேதே? நான் அவர் மகங்கிறது தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சு போகட்டும். உண்மை எத்தனை நாளைக்கு தான் மறைக்கிறது? இத்தனை நாளா நான் செத்து போயிட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப நான் உயிரோட இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நீதான் அவர் பொண்ணுங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மா, ஞாபகம் வந்துச்சுமா? அன்னைக்கு சொக்கலிங்க திடீர்னு என்கிட்ட வந்தாரு, பேச ஆரம்பிச்சாரு. ஆனா அவரோட பேச்சு, நடவடிக்கை இது எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்ததுமா. அப்படியே ரொம்ப ஐஸ் வச்சு பேச ஆரம்பிச்சாரு. எங்கம்மா படிச்ச, எப்படிம்மா வளர்ந்த, எங்க இருந்த, இப்படிலாம் இந்த பாதாம் மில்க்ல இந்த ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அப்படியே பாசத்தை ஊட்டி விட்டாரு பாருங்க. அப்பா, எனக்காக அந்த வைத்தியை கூட திட்டினாருமா. எனக்கு ஒரே சந்தேகமா போச்சு, இது சொக்கலிங்கம் தானான்னு. கடைசியில நம்ம இப்படி வச்சிருந்த ரகசியம்லாம் அம்பலம் ஆயிடுச்சேம்மா. அது மட்டும் இல்ல கவிதா, நீ அவரை பழி வாங்குறதுக்காக தான் அவர் வீட்டுல இருக்காங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, என்னம்மா நீ? ஏன் அதெல்லாம் சொன்ன? ஐயோ போச்சு, பஸ்தி வரட்டே ஆட்டிட்டியம்மா. நான் இப்ப என்ன பண்றது? பயப்படாத கவிதா, சொக்கலிங்கம் உன்னை அவர் வீட்டுல இருந்து துரத்த மாட்டாரு. அவர் மக லலிதா செத்துட்டா, மக மாதிரி நினைச்ச மருமகளும் செத்துட்டா. ஒரே பையன் சங்கர், அவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். ஆடி ஓடி களைச்சு போய் கிடக்குறாரு அந்த மனுஷன். இந்த நேரத்துல ஒரு மக இருக்கிறான்னு தெரிஞ்சா எந்த அப்பனுக்கும் பெத்த மக மேல பாசம்தான் வருமே தவிர பழி வாங்குற உணர்ச்சியே ஏற்படாதுமா. அதனால சொக்கலிங்கம் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்த மாட்டாரு. உன்னையும் துரத்திட்டா அவர் அனாதையா தான் நிக்கணும். அவரோட போராட்டம் இனிமே வேற விதமா தான் இருக்கும். எப்படி? பாசத்தால உன்னை கட்டி போட பாப்பாருமா.
எல்லா தப்புக்கும் காரணம் லக்ஷ்மி தானே என் தலைய உருட்ட பாப்பாரு. உன்னையும் என்னையும் பிரிச்சு உன்னை தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுவாரு. உன்கிட்ட அனுதாபத்தை ஏற்படுத்த இந்த நெஞ்சுவலி ஒரு நாடகமா கூட இருக்கலாம். நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. நான் அவர் மேல பரிதாபப்படுறதுக்கோ இறக்கப்படுறதுக்கோ சான்ஸே இல்லம்மா. என்ன, நான் உங்க வயித்துல இருக்கும்போது உங்களோட என்னையும் சேர்த்து எரிக்க நினைச்ச பாவி இல்ல அவரு. அவர் பாசத்துக்கெல்லாம் நான் மயங்கவே மாட்டேன். அது எனக்கு தெரியுமா. இனிமேதான் நாம இன்னொரு நாடகத்தை ஆரம்பிக்கணும். சொக்கலிங்கத்து மேல நீ அதிகமா பாசத்தை காட்டணும். உன் புருஷன் மேலையும் வீட்டு மேலையும் நிறைய அக்கறை காட்டணும். சொக்கலிங்கம் உன் பாசத்துல மயங்கி வரும்போதுதான் நீ அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எழுதி வாங்கணும். அந்த சொத்தெல்லாம் உன் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம்தான் நான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியுமா. நான் இப்ப சொன்னதெல்லாம் எப்படியாவது கரெக்டா முடிச்சிடணும். ஓகே? பட்டு இரு இருவார். ஹலோ, செல்வி இல்லையா? அவ தூங்குறா. என்ன வேணும்? குழந்தை ஜீவாவோட உயிர். என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. குழந்தையோட தாய் ரோஜா. அந்த குழந்தைய மரியாதையா நீ ரோஜா கிட்ட ஒப்படைச்சு. அப்படி ஒப்படைக்கல குழந்தைய கொலை பண்ணிருவேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்னம்மா எப்படி போன்ல கத்திட்டு இருக்க? நாகரிகமே இல்லையா? கொஞ்சம் மெதுவா பேசக்கூடாதா? அது அந்த ஆளு போன் பண்ணாண்டி. எந்த ஆளு? அதான் அன்னைக்கு ரோஜா கிட்ட குழந்தைய கொடுத்துரு, இல்லைன்னா கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினானே அந்த ஆளு. என்னம்மா சொல்ற? அவன் வாய்ஸ் நீ கேட்டியா? ஆமா, ரொம்ப முரட்டுத்தனமா கரகரன்னு இருந்தது. அவன் போன்ல என்ன சொன்னான்? லெட்டர்ல எழுதினதே போன்னையும் சொல்லி மிரட்டி வச்சுட்டாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செல்வி. செல்வி, நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இப்படி அலட்சியமா இருந்தா நாளைக்கு குழந்தை உயிருக்கே ஆபத்தா போயிடுமா. அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை செல்வி. நானும் சும்மா இல்லம்மா, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இதை என் புருஷன் கிட்டயும் சொல்ல முடியாது, போலீஸ் கிட்டயும் சொல்ல முடியாது. சரியான சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம்மா. கவிதாவும் ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் இருக்கா. இப்ப என்னம்மா பண்றது? அம்மா, போன்ல பேசின ஆள் குரல் நீ நல்லா கேட்டியா? நமக்கு தெரிஞ்சவங்க யார் குரல் மரியாதை இருந்ததா? நமக்கு தெரிஞ்சவங்க குரலா? அப்படி எதுவும் இல்லையே. நல்லா யோசிச்சு பாருமா ப்ளீஸ். இல்லடி, நமக்கு தெரிஞ்சவங்க குரல் மாதிரியே இல்ல. அது சரியான ரவுடி பைய குரல் மாதிரி இருந்தது. அம்மா, அந்த வாய்ஸ் மகேஷோட குரல் மாதிரி இருந்ததா? மகேஷா? எந்த மகேஷ்? அதாம்மா, அந்த ரோஜாவோட புருஷன் மகேஷ். அவனா? அவன் எப்படி? நீ யோசிமா, கொஞ்சமாவது அவனோட சாயல் தெரிஞ்சுதா? இல்லடி, அவன் குரல் மாதிரியே இல்ல. அவனைய சந்தேகப்படுற? அவன் தாமா. நம்ம எல்லாரையும் விட்டா அவனுக்கு மட்டும்தான் இது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லடி, இது மகேஷ் குரல் மாதிரியே இல்ல. இல்லம்மா, குரலை மாத்தி பேசிருக்கலாம், இல்ல வாயில கர்ச்சிப் கட்டி பேசிருக்கலாம். மிரட்டணும்னு முடிவு பண்ணிட்டா ரவுடி மாதிரி பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. இது கண்டிப்பா அவன் தான் செஞ்சிருப்பான். ஐயோ, எனக்கு என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குமா. நான் அந்த மகேஷை விட மாட்டேன். சும்மா இருக்கிறவளை தீண்டி விட்டு பயமுறுத்தி வேடிக்கை பார்க்கறான் அந்த ராஸ்கல். இருங்க, அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன். அவனை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறேன். இது இந்த குழந்தை மேல சத்தியம்.
போதுமா போதும் அவனுக்கு போய் அம்மா பூ. போரும் போரும் ரோஜா. நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் பூ வாங்கிட்டு வந்துடுறேன். ஏண்டா ரோஜாவை கூட்டுக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல் இப்படி ஏதாவது ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வேண்டா, அவன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். ஏன் என்ன அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் ஸ்னேகாக்கு மாப்பிள்ளை தேடி திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்களா? ஏண்டா ஸ்னேகாவை பத்தி பேசுற தகுதியோ அவ கல்யாணத்தை பத்தி பேசுற தகுதியோ உனக்கு கிடையாது. என்னடி இது என்னடி பூக்கறி குழந்தைங்க அழகா இருக்குல்ல? ரொம்ப அழுக்கா இருக்கு. கண்டவ குழந்தை எல்லாம் இடுப்புல சுமந்துட்டு தெரி. உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா பைத்தியம் தான். என்னங்க குழந்தைங்கனாலே அப்பப்ப அழுக்காயிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் இது பாரு என்னடி பண்ற? அது என்னோட டவல். முதல்ல அதை தூக்கி குப்பை தொட்டியில போடு. ஏண்டா நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்து அவன் உன் மேல ஒண்ணு கடிச்சான்னா அவனை தூக்கி குப்பை தொட்டியில போட்டுருவியா? அதுக்காக கண்டதுங்களெல்லாம் இடுப்புல தூக்கி வச்சுட்டு அலையணுமா? என்ன பண்றது? சர்க்கரை இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ தான் சர்க்கரை. அப்படிதான் குழந்தை இல்லாத குறைய நான் இப்படிதான் தீர்த்துக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு எல்லா குழந்தையும் ஒண்ணுதான் மகேஷ். அப்படி சொல்லுமா. விஜு குட்டிக்கு பிக்கி தரட்டுமா? பிக்கி சாப்பிடு. இந்த பட்டு சாப்பிடு. வர வர இவளுக்கு குழந்தை பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாஸ்தவம் தான்டா. அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குக்கு போயிருந்தோம். ஒரு குழந்தை அங்க புதர்ல மாட்டிக்கிச்சு. ரோஜா போய் அந்த குழந்தைய காப்பாத்தி கொண்டாந்தா. அதை பார்த்து அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா ரோஜா குழந்தைய திருடிட்டான்னு அவளை போட்டு அடிச்சிட்டாங்கடா. என்னது? ரோஜாவை அடிச்சாங்களா? எங்க வா. உன்னை யாரோ குழந்தை திருடின்னு நினைச்சு அடிச்சாங்களாமே பார்க்கல. அதுவா? நான் இப்போ மறந்துட்டேங்க. அந்த குழந்தை முள் புதர்ல சிக்கிட்டு இருந்தது. நான் போய் தூக்குனேனா அதுக்கு எனக்கு குழந்தை திருடின்னு பட்டம் கட்டிட்டாங்க. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா நான் ஏன் அடுத்த குழந்தைய தூக்க போறேன்? என் குழந்தை தான் செல்வி கிட்ட இருக்கேன். ஆரம்பிச்சிட்டியா? கொஞ்ச நாள் மறந்து இருந்தியேன்னு நினைச்சேன். அதை எப்படிங்க மறக்கிறது? அந்த குழந்தை என் குழந்தை தான். அந்த செல்வி என் குழந்தை திருடி இருக்கா. நான் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறீங்க. அந்த குழந்தைக்காக நான் எவ்வளவு போராடினாலும் என்ன நீங்க திட்டுறீங்க. எனக்கு சொத்து சொகம் எதுவுமே வேண்டாம் மகேஷ். எனக்கு என் ஜீவன் வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். செல்வி குழந்தை தான் என் குழந்தை. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் கூட பொய்யன் என் உள் மனசு சொல்லுது. டாக்டர், இது நான் கொடுத்த ரிப்போர்ட் இல்லைங்களா டாக்டர்? ஏன் இப்படி என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? அப்படின்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க தான் அர்த்தம். இங்க பாருங்க, டாக்டர் தொழில்ன்றது ரொம்ப புனிதமானது. அதுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இந்த ரிப்போர்ட் படி இந்த குழந்தை என்னோடது. ஆமா, ஆக்சுவலா இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஆமா. ஷாலினி, அந்த டெலிபோன் டைரக்டரி இடம் ஒரு முக்கியமான நம்பர் தேடணும். ஓகே ஓகே, நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா கூப்பிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க ஹாஸ்பிட்டல்ல லேப் டெக்னீஷியன் பேர் கூட சரவணன் இங்கதான் இருக்காங்க சார். அவர் கூட அர்ஜென்ட்டா ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் பத்தி பேசணும். அவர் இன்னைக்கு வரல சார், லீவு. மேட்டர் ரொம்ப அர்ஜென்ட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவர் வீட்டு அட்ரஸ் தர முடியுமா? மிஸ்டர் குமரேசன். என்ன மேடம்? உங்களுக்கு சரவணன் சார் வீடு அட்ரஸ் தெரியுமா? தெரியும். ஆனா இப்ப அவர் இங்க இல்லையே, ஊருக்கு போயிருக்காரு. ஏதோ திருவிழாவா. அவரு எப்போ ஊர்ல இருந்து வருவாரு? இன்னும் 2 நாள் ஆகும் சார். அவர் அட்ரஸ் தர முடியுமா? என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காரு. பரவாயில்ல, சார் கிட்ட அட்ரஸ் சொல்லுங்க. சார், நம்பர் 23 சர்க்குலர் ரோடு, யுனைடெட் இந்தியா காலனி, கோடம்பாக்கம், இந்த லிபர்ட்டி தியேட்டர் பக்கத்தில் சார். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார். இப்ப என்ன பண்றது? முதல்ல செல்விக்கு விஷயத்தை சொல்லணும்.
என்னது குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது? செல்வி தூங்கி போயிட்டாளா? போய் பாப்போம். செல்வி, ஐயோ, ஐயோ, குழந்தைய எவனோ தூக்கிட்டு ஓடுறானே. செல்வி, செல்வி, என்னம்மா? என் கூட கொஞ்சம் வாமா. என்னம்மா தூக்கத்துல? வாயே. என்னம்மா நடுராத்திரியில கூப்பிட்டு? சத்தம் போடாத, கொஞ்சம் வா. வா. அட என்னம்மா? பாரு, குழந்தை அழுவுற சத்தம் கேக்குது பாரு. குழந்தை அழுகுதா? குழந்தை தூங்கிட்டுல இருக்கு. அதுதாம்மா எனக்கும் புரியல. வீட்டுக்கு வெளியில ஒரு உருவம் குழந்தையை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. நான் என் கண்ணால பார்த்தேன். அது யாருன்னு தெரியல. என்னம்மா பயமுறுத்துற? கனவு கிணவு ஏதாவது கண்டியா? ஐயோ இல்லம்மா, நான் சத்தியமா பார்த்தேன். இப்ப குழந்தை அழுகிற சத்தம் கேட்கலையே. இல்லடி, நான் பார்த்தேங்கிறேன், நீ நம்ப மாட்டேங்கிறியே. அம்மா, நீ ரொம்ப பயந்து போயிருக்க. இந்த லெட்டர், ஃபோன் கால் இதெல்லாம் சேர்த்து உன்னை ரொம்ப குழப்பி இருக்கு. நீ போய் பேசாம படுத்து தூங்கு. இல்லடி, உண்மைதான். நீ போய் மாப்பிள்ளைய எழுப்பு. என்ன உளறு நீ? அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அவரை எழுப்புனான்னு வெச்சுக்கோ, துருவி துருவி 1008 கேள்வி கேட்பாரு. அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டி வரும். தேவையா நமக்கு? நீ போய் படுமா. இல்ல செல்வி, குழந்தை. அம்மா, உனக்கு ஏதோ மன பிரம்ம. நீ போய் தூங்கு. சரி, நான் வேணா உள்ள போய் பெட்ரூம் கதவை உள்ள லாக் பண்ணிக்கிறேன். யாரும் வரமாட்டாங்க. சரியா? நீ பயப்படாம தூங்கு. என்ன? திரும்பவும் யாரோ ஓடுற மாதிரி இருக்கேன். சொன்ன இந்த செல்வி நம்ப மாட்டேங்கிறாளே. நீங்களும் செல்வியும் ரோஜாவோட குழந்தைய திருடி வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? லெட்ரு, ஃபோனு, இந்த குழந்தையோட குரல் இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்க மனசாட்சி உங்களை குத்த ஆரம்பிக்கும். அதனால தான் நான் தூங்குற மாதிரி தலையணையை செட் பண்ணி வச்சுட்டு நானே இந்த காரியத்தில் இறங்கிட்டேன். இனிமே நீங்க செய்யற பாவம் உங்களை தூங்க விடாது. உங்க நிம்மதியை கலைச்சு நீங்களே குழந்தைய ரோஜா கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி நான் செய்யறேன். ரோஜாவா?
ஸ்னேகா ஸ்னேகா இங்க ஸ்னேகா ஸ்னேகா நில்லு. ஐயோ ரோஜா ரோஜா கை விடு, ரோஜா கை விடு ப்ளீஸ். என்ன பார்க்காத மாதிரி ஏன் ஓடுற? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கை விட சொல்றேன். என்கிட்ட பேசணும்னு தோணலையா உனக்கு? இல்ல எனக்கு தோணல. ஏன்னா நான் இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாருமே எனக்கு எதிரியா மாறிட்டு இருக்காங்க. இந்த உலகமே எனக்கு எதிராக வரைஞ்சு கட்டி நிக்கிறது. யாரு நட்போட பழகுறாங்க, யாரு விரோதியா மாறுறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்கிறது. அதனாலதான் நான் ஓடினேன். அப்படி என்ன இக்கட்டான நிலைமை உனக்கு? நீ சுலபமா கேட்டுட்ட, என்னால அவ்வளவு ஈஸியா பதில் சொல்ல முடியாதே. ஸ்னேகா, எனக்கு எல்லாம் தெரியும். உன் கல்யாணம் நின்னு போச்சு. அந்த அயோக்கிய மகேஷ் உன்னை கைவிட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான், அதானே? ரோஜா பாத்தியா, நீயும் எல்லாரும் மாதிரி என்ன குத்தி கிழிச்சு காயப்படுத்துற. இதனாலதான் நான் பயந்து ஓடினேன். சாரி ஸ்னேகா, நான் பேசினது தப்பு. உண்மை என்ன நீ சொல்லு. கல்யாணம் நின்னு போனது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா மகேஷ் ஒண்ணு என்னை ஏமாத்திட்டு ஓடல. அவர் ஏதோ முக்கியமான வேலை விஷயமா மும்பைக்கு போயிருக்காரு. கண்டிப்பா திரும்பி வருவாரு, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு ஒரு குட் நியூஸ். உங்க அம்மா வைத்தியக இல்ல, அவங்க சொக்கலிங்க மாமா வீட்டுல தான் இருக்காங்க. தெரியும். என்ன சொல்ற? உனக்கு இது ஏற்கனவே தெரியுமா? தெரியும். அடி பாவி, நீ என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? உன்னை பார்க்கணும்னு உங்க அம்மா எவ்வளவு துடிச்சிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தா நீ ஏன் அவங்கள போய் பார்க்கல? பாக்குற சூழ்நிலையில நான் இல்ல. முட்டாள்தனமா பேசாத. நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்க அம்மா உன்னை புரிஞ்சுக்குவாங்க. நீ வா என் கூட. இல்ல ரோஜா ப்ளீஸ், நானே அவமானப்பட்டு போய் நிக்கிறேன். இதுல நான் ஒண்ணு வேற சேர்த்துக்கணுமா? எங்க அம்மா என்ன புரிஞ்சுட்டாலும் இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. நீ கைய விட்டுரு ப்ளீஸ். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா. நீ எப்படி இருந்தாலும் உங்க அம்மா உன்னை ஏத்துப்பாங்க. நீ வா என் கூட. கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளி இருந்தாலும் எங்க அம்மா என்ன ஏத்துக்குவாளா ரோஜா? அடி பாவி, என்ன காரியம் செஞ்சிருக்க? நான் தப்பு பண்ணிருக்கேன் ரோஜா, தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்கேன். இந்த நிலைமையில அம்மா முன்னால போய் நின்னு எங்க அம்மாவை சாகடிக்க விரும்பல. அவளாவது கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருக்கட்டும். ரோஜா ரோஜா, தயவு செஞ்சு என்ன எங்க அம்மா கிட்ட காட்டி கொடுத்துடாத ரோஜா. ப்ளீஸ் ரோஜா ப்ளீஸ். மகேஷ் வருவாரு, கண்டிப்பா வருவாரு. என் கழுத்துல தாலியை கட்டி என் குழந்தைக்கு அவர் தான் அப்பான்றதை நிரூபிப்பாரு. அது வரைக்கும் என்னால வெளிச்சத்துக்கே வர முடியாது. நான் இருட்டிலேயே தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க அம்மா வந்து பாப்பேன். அது வரைக்கும் நான் எங்க அம்மா வந்து பார்க்க மாட்டேன். மகேஷ் வருவாரு, கண்டிப்பா மகேஷ் வருவாரு. மகேஷ் வருவாரு. ஸ்னேகா, 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 ஸ்னேகா. ஸ்னேகா இன்னும் மயக்கமா இருக்காளே. ரோஜா, ரோஜா, எங்க போயிட்டா இவ? ரோஜா, ரோஜா. சத்தம் போடாதீங்க. உள்ள தூங்கிட்டு இருக்கா. யாருமா? ஸ்னேகா மாமா.